ஏஸ்தட்டிக்கும் பிஎம்இக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஏஸ்தட்டிக்ன்றது ஃபுல்லா ஸ்கின்னோட ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். அதுல வந்து நிறைய தியரி இருக்கும், நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஏஸ்தட்டிக்ல பிராக்டிக்கல் கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மைக்ரோ நீட்லிங் கையில கொடுத்துட்டு இதை பண்ணுங்கன்னா நீங்களும் பண்ணலாம். புதுசா ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்றானா பண்ணுவாங்க. ஆனா அந்த மைக்ரோ நீட்லிங்க எதுக்காக அவங்களுக்கு பண்றோம், அதுக்கு நம்ம என்ன சீரம்ஸ் யூஸ் பண்றோம், என்னென்ன கன்சர்னுக்காக மைக்ரோ நீட்லிங் பண்ணோன்ற நாலேஜ் யாருக்கு இருக்கும்? ஏஸ்தட்டிஷியனுக்கு தான் இருக்கும். அதாவது நீங்க ப்ரொஃபஷனலா படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால அதுல தியரி ஜாஸ்தி, பட் பிராக்டிக்கல் கம்மி. பிஎம்யூ அப்படியே ஆப்போசிட். பிஎம்யூன்றது அழகு சம்பந்தமான விஷயம். ஆர்டிபிஷியலா நம்ம பண்றதுதான் பிஎம்யூ. எப்படின்னா இப்ப ஐப்ரோஸ் இல்லைன்னா நம்ம மைக்ரோ பிளேடிங் பண்ணலாம், லிப்ஸ் டார்க்கா இருந்தா லிப் பிளஷ் பண்ணலாம், பிபி க்ளோ ஃபேஷியல் பண்ணலாம். இந்த மாதிரி பிஎம்யூ வரும். பிஎம்யூ பொறுத்த வரைக்கும் தியரி கம்மி, பிராக்டிக்கல் ஜாஸ்தி. இப்போ ஒரு கீழே இருக்கிறவங்க கூப்பிட்டு வந்து இவங்களுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டா மைக்ரோ பிளேடிங் பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா அதை கொடுத்து பண்றானா பண்ண முடியாது. இதுதான் டிஃபரன்ஸ். இதுதான் அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம்.